Hello guys, welcome to Tamil Crypto Tutorials. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா Bybit launchpad announcement பத்தி தான் வந்து பார்க்க போறோம். So Bybit exchangeல ஒரு launchpad வந்து நாளைக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. So அதுக்கான ப்ரொசீஜர் என்ன, அதில ஜாயின் பண்ணிக்கிறதுக்கான வழிமுறைகளும் எவ்வளவு ஃபண்ட் தேவைப்படும் அதை தான் வந்து இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். So launchpad பத்தி எல்லாருக்கும் வந்து தெரியும். So ஒரு எக்ஸ்சேஞ்சில ஒரு இனிஷியல் காயின் ஆஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க. IEO ஒரு டைரெக்டாக ஒரு காயின் லிஸ்ட் ஆச்சுன்னா அதே ப்ரைஸில் வந்து லிஸ்ட் ஆகும். அதே இது ஒரு இனிஷியல் காயின் ஆஃபர், அதாவது லான்ச்பேட் மூலமாக லிஸ்ட் ஆகுதுன்னா அந்த காயினோட ப்ரைஸ் சீப்பான ப்ரைஸில் வந்து லிஸ்ட் ஆகும். ஆனால் அந்த சீப்பான ப்ரைஸில் வாங்குறதுக்கு ஒரு சில எலிஜிபிலிட்டி இருக்கணும். அப்படி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அந்த காயின் ட்ரேடிங் ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன் வந்து கொடுக்கும். ஸோ அப்போ ஒரு ஷார்ட் டேர்மில் ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் பார்க்குறதுக்கான ஒரு வழிமுறை தான் வந்து இந்த லான்ச்பேட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இதில் எப்படி ஜாயின் பண்ணிக்கணும், அதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம். யூஸ்வலாக வந்து நம்ம அந்த எக்ஸ்சேஞ்ச் டோக்கனை ஹோல்டு பண்ணுறது மூலமாக நம்ம வந்து இந்த லான்ச்பேடில் வந்து ஜாயின் பண்ணிக்க முடியும். ஆனால் இதில் ஒரு சில அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. லான்ச்பேட் 3.0ன்னு சொல்லி USDT வச்சும் கலந்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கான வழிமுறைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து MNT pool அண்ட் USDT லாட்ரி ரெண்டு வேலை நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். MNT இந்த டோக்கன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வேறு ஒன்றும் இல்லை. முன்னாடி பிட்டுன்னு சொல்லி டிஓ அப்படின்னு சொல்லி ஒரு காயின் வந்து இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருந்து, நீங்கள் இந்த எக்ஸ்சேஞ்சை முன்னாடி யூஸ் பண்ணுறீங்கன்னா தெரியும். ஸோ அந்த டோக்கனாக வந்து நேம் மாற்றிருக்காங்க. நேம் மாற்றி 1:1 ரேஷியோவில் இந்த மாதிரி வந்து MNT அப்படின்னு வந்து கொண்டு வந்திருக்காங்க. சரியா? ஸோ அப்போ அந்த டோக்கன் நீங்கள் இப்போது அரௌண்ட் 0.45 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அந்த டோக்கன் நீங்கள் வந்து ஹோல்டு பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து இந்த லான்ச்பேடில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். மினிமம் ஹோல்டிங் வந்து 50 MNT டோக்கன். சரியா? மேக்ஸிமம் எவ்வளோ ஆனாலும் ஹோல்டு பண்ணிக்கலாம். நீங்கள் ஹோல்டு பண்ணுறதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ரிவார்டு கிடைக்கும். ஃபஸ்ட் ரூல். செகண்ட் என்ன அப்படின்னா USDT லாட்ரி. ஸோ இது இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து லக்கி ட்ரா மாதிரி. சரியா? அதாவது உங்கள் அக்கௌண்ட்டில் 100 USDT நீங்கள் வந்து ஹோல்டு பண்ணியிருக்கணும். அதுக்கு பிறகு ஒவ்வொரு நாளும் 50 USDT மினிமம் வால்யூம் மேக் பண்ணணும். 50 USDT மினிமம்னா என்னென்னா, 50 USDT வால்யூம் டெய்லி ஒரு 5 நாளாக செப்டம்பர் 1லேருந்து செப்டம்பர் 4 வரை. ஆமாம். ஸோ அந்த 5 நாளும் நீங்கள் வந்து வால்யூம் மேக் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து டிக்கெட் வந்து கிடைக்கும். ஸோ இது 50 USDTனா ஒரு டிக்கெட் தான் கிடைக்கும். ஸோ அப்போது ஒரு நாளைக்கு 250 USDT வால்யூம் மேக் பண்ணுறீங்க. வால்யூம் மேக் பண்ணுறது ஃப்யூச்சரில் பண்ணக்கூடாது, நல்ல ஞாபகம் வச்சோம். ஸ்பாட்டில் வால்யூம் மேக் பண்ணுறீங்க, ஆர் வந்து அவங்களோட பாட்டு யூஸ் பண்ணி வால்யூம் மேக் பண்ணுறீங்கன்னா அது வந்து வேல்யூடு. சரியா? மற்றபடி நீங்கள் வந்து டெரிவேட்டிவ் ட்ரேட்ஸ் இதிலலாம் மேக் பண்ணிங்கன்னா வேல்யூடு கிடையாது. ஸோ அதை வந்து இந்த ஸ்டெப்பில் கொடுத்துருப்பாங்க, பார்த்துக்கலாம். சரியா? ஸோ ஸ்பாட் அக்கௌண்ட்டில் தான் மேக் பண்ணோம். ஸோ அப்போது ஒரு நாளைக்கு 250 USDT வால்யூம் அப்படின்னா $125 வச்சு ஒருக்கா பை பண்ணிவிட்டு செல் பண்ணிங்கன்னா $250 வால்யூம். $50 வச்சு ஒரு 2-3 ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வால்யூம் வந்து மேக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வால்யூம் மேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5 லக்கி ட்ரா டிக்கெட் வந்து தருவாங்க. ஸோ அதில் ஏதாச்சும் 10,000 டிக்கெட் தான் மொத்தம் வின்னிங்காக வந்து சூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ நீங்கள் ஹோல்டு பண்ணியிருக்க டிக்கெட்டில் ஏதாச்சும் வின் பண்ணிச்சு அப்படின்னா உங்களுக்கு 7.5 USDT ஒர்த்து CTT டோக்கன் வந்து கிடைக்கும். சரியா? ஸோ அப்போது இது வந்து USDT பேஸ்டாக நீங்கள் வந்து பண்ணுறது வந்து லக்கி ட்ரா பேஸ்டு தான். சிலருக்கு கிடைக்கும், சிலருக்கு கிடைக்காமல் இருக்கலாம். அதேமாதிரி நிறைய 5 டிக்கெட் ஹோல்டு பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். 1-2 டிக்கெட்னா வாய்ப்பு வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ இந்த 2 வேலை வந்து லான்ச்பேடில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதை தவிரையும் இங்கே ஒரு சில ஈவெண்ட்லாம் வந்து போகுது. இது எல்லாமே வந்து நாளைக்கு தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. சரியா? ஸோ இதில் ஜாயின் பண்ணிக்க விரும்புகிறவங்க என்ன பண்ணிங்கன்னா, அந்த கமிட் நவ் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் ஜாயின் பட்டன் உங்களுக்கு வரும். ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இன்னும் வந்து 8 ஹவர் இருக்குது. சரியா? ஜாயின் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து MNT டோக்கனோ ஆர் USDT மெத்தட்லையோ நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். USDT மெத்தட்னா நீங்கள் வந்து USDT வந்து ஸ்டேக்கிங்கில் கூட ஒரு 100 USDT வந்து போட்டுக்கிட்டு டெய்லி வந்து வால்யூம் மேக் பண்ணணும். 5 நாளும் தொடர்ந்து வந்து வால்யூம் மேக் பண்ணணும். ஏன்னா இவங்க வந்து ஸ்னாப்ஷாட் மாதிரி வந்து எடுப்பாங்க. அவரேஜாக செக் பண்ணி தான் டிக்கெட் வந்து அலோகேட் பண்ணுவாங்க. சரியா? ஸோ இதான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கான ப்ரொசீஜர். அதை தாண்டி வேறு ஏதாவது போகுதானா, ஒரு சில வேலை ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னா, குயிஸ்ன்னு ஒரு காம்படிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ பைபிட் குயிஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 42,500 டோக்கன் வந்து இதில் வந்து ஷேர் பண்ணுறாங்க. ஸோ இதில் ஆனால் ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணியிருக்கணும், இந்த குயிஸ் ஆன்சரை வந்து கரெக்டாக பண்ணியிருக்கணும். சரியா? ஸோ அதே மாதிரி CTT லான்ச்பேட் MNT சப்ஸ்கிரிப்ஷன் ஆர் USDT சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ இதுலேயும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணியிருக்கணும். இந்த 3 ரூல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரூல்லாம் இருந்து இதில் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஏர்ன் பண்ணுற வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த குயிஸ் வந்து சிம்பிளாக தான் இருக்கும். ஆனால் இந்த பேஜை ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துட்டு ஜாயின் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி தான் வந்து குயிஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து கேட்பாங்க. ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணணும்.
8 கொஸ்டின் இதே மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து படித்து பார்த்துட்டு ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா நான் வந்து டைரெக்டாக ஜாயின் பண்ணனால 6 தான் எனக்கு வந்து கரெக்டாக இருந்து 8னா ஆன்சர் கரெக்டாக வரல. ஸோ இந்த பேஜை வந்து ஃபுல்லாக படித்து பார்த்து ஜாயின் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு வேளை வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதை தாண்டி ஏபிஆர் ஆப்ஷன்லேயும் ஏர்ன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி புது யூசர்ஸுக்கும் வந்து லக்கி ட்ரா மாதிரி வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. புதுசாக இப்போ தான் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா. ஆனால் இதில் என்ன அப்படின்னா கண்டிப்பாக ஐடி வெரிஃபிகேஷன் இவங்க எக்ஸ்சேஞ்சில் மஸ்ட். ஸோ அதை வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி லக்கி ட்ரா அதே மாதிரி குவிஸ்ஸு ஸோ அதே மாதிரி கொஞ்சம் ஃபண்ட் இருக்கிறவங்க மினிமம் அமௌண்ட்டு போட்டு கூட நீங்கள் வந்து இந்த லான்ச் பேடில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து உங்களோட ஓன் ரிஸ்கில் தான் வந்து ஜாயின் பண்ணிக்கணும். ஜஸ்ட் வந்து இதில் என்ன அப்டேட் போகுது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.